நடந்து முடிஞ்ச இந்த 8 சீசன்லயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததில்ல. அதாவது 12 மணிக்கு நாய் குலைச்சதே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வைரலா பிக் பாஸ்ல போயிட்டுருந்துச்சு. இந்த விஷயம் சோஷியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயி, அவங்க கம்ருதீனோட அக்காக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கம்ருதீன் வந்து இப்படி பண்ணியிருப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு, அ கம்ருதீனோட சிஸ்டர் கிட்ட இந்த கொஸ்டின கேட்கும்போது, அவங்க ரொம்ப சீரியஸா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து பிக் பாஸ கன்டினியூஸா பார்த்துட்டு தான் வரேன். எந்த இடத்துலயுமே கம்ருதீன் வந்து நான் உன்ன லவ் பண்றேன். அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவன் வார்த்தை விட்டதா நான் பார்க்கல. இது எல்லாமே பார்வே ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு மாரி தோணுது. அதாவது எ என் தம்பி அவ யூஸ் பண்ணிக்கிறா. அவ டைட்டில் வின் பண்ணணுங்கிறதுக்காக அவ கொஞ்சம் லீடிங். ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிறதே ஒரு ரியாலிட்டி ஷோ. இதுல வந்து யாரு நெறைய கன்டென்ட் குடுக்குறாங்க அப்படிங்கிறவங்கள, அவங்க தப்பு பண்ணனாலும் சரி, அவங்கள அவ்வளோ சீக்கிரம் வெளில அனுப்ப மாட்டாங்க. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி உள்ளேயே வச்சிருப்பாங்க. அது யாரா இருந்தாலும் சரி. ஆ யாரும் வேலைக்கு ஆக மாட்டாங்க. ரொம்ப கம்மியா ரேட்டிங் போறவைங்க அவங்கள தான் ஸ் ஒ வெளில அனுப்பணுங்கிற ஒரு சாங்கியத்துக்காக வெளில அனுப்புவாங்களே தவிர, பார்வதி அப்படிங்கிற மாரி ஒரு லீடிங் கண்டஸ்டன்ட்ட அனுப்ப மாட்டாங்க. அப்போ பார்வதி வந்து எல்லா இடத்துலயுமே கம்ருதீன வந்து "நீ என்ன ஏமாத்துற, நீ என்ன லவ் பண்ற, அப்புறமேல் நீ பேட் டச் பண்ற" அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டுட்டு போனாங்களே தவிர, கம்ருதீன் அந்த மாதிரி சொன்ன மாரி எனக்கு தெரியல. ஏன்னா, அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கோவம் வரும். அவன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். அவன் வந்து யாராவது அழுதாலோ, இல்ல ஃபீல் பண்ணனாலோ கொஞ்சம் ஹார்ட் மெல்ட் ஆகக்கூடிய பெர்சன் தான். ஆனா, அவனுக்கு கொஞ்சம் கோவம் வரும். அத அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. மெயினா பார்வதி வந்து மிஸ்யூஸ் பண்றா. ஏன்னா, கேப்டன்சி டாஸ்க்ல கூட ஆ கம்ருதீன் வந்து ரொம்ப கரெக்ட்டா தான் எஃப்ஜேக்கு சாதகமா தான் நடந்துக்கிட்டாரு. ஆனா பார்வதி, "நீ எனக்கு சப்போர்ட் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் கிட்டயே டைரக்ட்டா கேட்டிருந்தாங்க. அந்த விஷயத்த திருப்பி திருப்பி அவர்கிட்ட கேட்கும்போது, அவருக்கே உண்மையிலேயே டென்ஷன் ஆயி, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த சேர பயங்கரமா உதைச்சிட்டு போயிட்டாரு. கோவப்பட்டு போயிட்டாரு. "டேய் மறுபடியும் மறுபடியும் அதே பேசுறாடா, எனக்கு இரிட்டேட் ஆகுதுடா" அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்வதிக்கு வந்து அவங்க கான்வர்சேஷன் அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்குள்ள நடக்கணும். அத தாண்டி அது அவுட் ஆஃப் பாக்ஸ் போகுது அப்படிங்கும்போது, உடனே "இல்ல, இல்ல, இல்ல பேபி வா இங்க வா, இங்க வா நம்ம பேசலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறமேலு அவரே "விடு ப்ளீஸ் இத பத்தி பேச வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேட் ஆகி போயிட்டாரு. ஸோ பார்வதியோட இந்த பிஹேவியர் தான் அந்த கம்ருதீன் அவங்க சிஸ்டர் வந்து சொல்றாங்க. என் தம்பி எந்த விதத்திலயும் அவன் கொஞ்சம் தாட்ஃபுல்லா தான் விளையாடுறான். அவன் எங்கேயுமே தப்பு பண்ணுற மாரி நான் இன்னும் கெஸ் பண்ணல. அ நான் மேபி அவன் உள்ள போனா, கண்டிப்பா பார்வதியும் கம்ருதீன பார்த்து நான் நெறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.